எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 29. delete the middle node of a linked list எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கற முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கும். இந்த ப்ராப்ளம் என்னன்னா ஒரு லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் ப்ராப்ளம். இப்பதான் நம்ம லிங்க் லிஸ்ட் சப்செக்ஷனுக்குள்ள வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படின்னா நீங்க அந்த எலிமெண்ட்ஸை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எலிமெண்ட்ஸ் படிக்கும்போது ஒரே லைன்ல தான் போய் படிப்பீங்க. ஒரே சீக்வன்ஸ்ல இல்ல ஒரே ஆர்டர்ல தான் உங்களை அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை படிக்க முடியும். நீங்க வந்து பாருங்க, நீங்க ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரே ஆர்டர்ல தான் படிக்க முடியும். 1 3 4 7 1 2 6. நீங்க ஒரு எலிமெண்ட்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது, நடுவுல வேற டைரக்ஷன்ல போக முடியாது, இப்படி படிக்க முடியாது. நீங்க 1 3 4 1 7 2 6 படிக்க முடியாது. ஒரு லைன்ல தான் படிப்பீங்க. அதாவது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்க இப்போ கேட்கலாம், நமக்கு அரேயும் ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தானே இருந்துச்சு, ஸோ லிங்க் லிஸ்ட்டும் அந்த அரேவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்கலாம். சோ பாருங்க, இதுதான் நம்ம அரேவும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அரே வந்து நீங்க வந்து பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் அரே வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து எனக்கு 50 எலிமெண்ட்ஸ் நான் வந்து இந்த அரேல ஸ்டோர் பண்ண போறேன்னு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்றீங்க. கம்ப்யூட்டர் என்ன பண்ணுனா உங்க மெமரியில போய் இந்த 50 அட்ஜசன்ட் லொகேஷன்ஸை வந்து அதுல வந்து இந்த அரேவை இனிஷியலைஸ் பண்ணி வச்சோம். ஸோ உங்க மெமரியில பாருங்க, எல்லா சீக்வன்ஸ்ல ஒரே கண்டினியூஸ் பிளாக் வந்து உங்க மெமரி வந்து உங்க அரேக்கு கொடுத்துரும். ஸோ அப்படிதான் அலோகேட் ஆகும். ஆனா லிஸ்ட் வந்து ஒரு டைனமிக் சைஸ். பாருங்க, நீங்க உங்க லிங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு தோணலாம் எனக்கு லிங்க் லிஸ்ட்ல 3 எலிமெண்ட்ஸ் இல்ல 4 எலிமெண்ட்ஸ் வேணும், ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணலாம். அரேல அப்படி பண்ண முடியாது. நீங்க 50 சைஸ் வேணும்னு கேட்டா 50 சைஸ் தான் உங்க கம்ப்யூட்டர் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் இந்த வந்து டைனமிக் சைஸ்னா பாருங்க, லிங்க் லிஸ்ட்ல வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். எவ்ரி லிங்க் லிஸ்ட்ல வந்து லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு நோட்ஸால கிரியேட் ஆயிருக்கும். எவ்ரி லிங்க் லிஸ்ட் நோட்ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து அதோட டேட்டா எலிமெண்ட். டேட்டா எலிமெண்ட்லாம் அந்த நோட்குள்ள ஒரு அரே இண்டெக்ஸ்ல நீங்க ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவீங்க, அதுதான் டேட்டா. ஸோ நோட்குள்ள ஸ்டோர் பண்ற ஒரு டேட்டா எலிமெண்ட் இருக்கும். அப்புறம் ஈச் நோடுக்கு ஒரு பாயிண்டர் இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன சொல்லணும்னா இந்த நோடோட நெக்ஸ்ட் நோட். நம்ம லிங்க் லிஸ்ட்ல பாருங்க, இங்கேயும் இங்க லிங்க்ஸ் பாருங்க, இந்த ஆரோ மார்க்ஸ் தான் இங்க லிங்க். இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டர். சோ இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன சொன்னா இந்த நோடோட நெக்ஸ்ட் நோட் எங்க இருக்குன்னு கூறும். சோ இதனால இங்க மெமரியில வந்து நீங்க ஒரு ஸ்டாட்டிக் சங்கா நீங்க மெமரி அலோகேட் பண்ண வேணாம். சோ ஒரு நோடு வந்து ஒரு மெமரியில ஒரு இடத்துல இருக்கலாம், இன்னொரு நோடு வந்து இன்னொரு இடத்துல இருக்கும், அப்படி டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கலாம். சோ அதனாலதான் இது ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து டைனமிக் சைஸ் லிஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணலாம். சோ இதுதான் the main difference between லிங்க் லிஸ்ட் அண்ட் நோட். அப்புறம் நீங்க லிங்க் லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனாலஜி வேணும்னா இந்த மாதிரி ஒரு பீட் செயினை நீங்க யோசிக்கலாம். இந்த பீட் செயினை உடைச்சா பாருங்க, இங்க இந்த சர்க்கிள்ஸ் தான் வந்துச்சுலாம், இதுதான் நம்ம நோட்ஸ். சரியா? இந்த நோட்ஸுக்கு நடுவில் ஒரு லிங்க் மாதிரி ஒரு செயின் இருக்குல்ல, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் லிங்க். ஸோ இதுதான் ஒரு டேட்டா லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை யோசிக்கிற ஒரு அனாலஜி மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சரியா? இப்ப பார்க்கலாம் இந்த லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா delete the middle node of a linked list. அது யோசிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, 1 3 4 7 1 2 6 இருக்கு. நம்ம வந்து மிடில் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் வந்து டெலீட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து மிடில் வந்து 7. அப்புறம் 1 2 3 4 இங்க வந்து மிடில் வந்து ஈவன் நம்பர்னா நீங்க அந்த மிடில் டிவைட் பண்ணும்போது பாருங்க 4 டிவைடட் பை 2 வந்து 2ல. ஸோ இந்த செகண்ட் நோடுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் நோட வந்து டெலிட் பண்ணும், தேர்ட் நோட டெலிட் பண்ணும். சரியா? ஈவன் நம்பர்னா இந்த நோட டெலிட் பண்ணும். ஆட் லென்த் லிங்க் லிஸ்ட்ல ஒரு மிடில் டெஃபினட்டா கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் மிடில், பர்ஃபெக்ட் மிடில் ஆஃப் ஆட் லென்த் லிங்க் லிஸ்ட். இது வந்து ஈஸியா டெலிட். ஸோ இந்த லாஜிக் தான் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். ப்ரோக்ராமோட லாஜிக் நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 திங்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்ல டெலிஷன் எப்படி ஆகும்னு சொல்றேன். செகண்ட் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. அந்த ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டர் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். பாருங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், லிங்க் லிஸ்ட்ல வந்து எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் 2 திங்ஸ் இருக்கும். ஒரு எல்லா நோட்ஸுக்கும் ஒரு வந்து டேட்டா எலிமெண்ட் இருக்கும், இன்னொரு வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து இந்த 3 எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி டெலீட் பண்ணுவீங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இங்க வந்து 2 வந்து 2ஓட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க பாயிண்ட் பண்ணுது, 3க்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஸோ இந்த 2 டாட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 3க்கு பாயிண்ட் பண்ணுது, 3 நோடுக்கு பாயிண்ட் பண்ணுது. சரியா? ஸோ நீங்க இந்த 2 டாட் நெக்ஸ்ட் எடுத்து இஸ் ஈக்குவல் டு 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இது என்ன கூறுனா இந்த 2 டாட் நெக்ஸ்ட் பாயிண்டர் எடுத்து நீ வந்து அதை வந்து 2 டாட் நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணவேன்னு சொல்றேன். ஸோ 2 டாட் நெக்ஸ்ட்னா 3, 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னா 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். இதுதான் 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட், இதுதான் 2 டாட் நெக்ஸ்ட். ஸோ நான் வந்து 2 டாட் நெக்ஸ்ட் வந்து 2 டாட் நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்க அந்த அரே லிங்க் லிஸ்ட்டை படிக்கும் போது 1 2 4. ஸோ
நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நோட் டாட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நோட் டாட் நெக்ஸ்ட் நோட் வந்து டெலீட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம லாஜிக். ஸோ நோட் டாட் நெக்ஸ்ட் பாயிண்டர் எடுத்து நான் நோட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுப்போம், அவ்வளவுதான். ஸோ செகண்ட் வந்து நான் என்ன சொன்னேன், இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் இந்த ப்ராப்ளம்ல, ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். அது வந்து நம்ம இந்த கோட்லயும் பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரோட லாஜிக்கும் சொல்லிடுறேன். இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் லாஜிக் என்னன்னா, நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் வந்து அதே ஒரு லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ண போறோம், சரியா? ஒன்னு வந்து ஒரு ஸ்லோ பாயிண்டரா இருக்கும், ஒன்னு வந்து ஒரு ஃபாஸ்ட் பாயிண்டரா இருக்கும். இது வந்து நம்ம மிடில் எலிமெண்ட் வந்து போய் பாயிண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஜிக் சொல்றேன் பாருங்க. ஒரு ரேஸ்ல 2 ஆள் ஓடிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஆள் வந்து 2 டைம்ஸ் ஸ்பீட்ல ஓடுறாங்கன்னா, ஒரு ஆள் வந்து 1 டைம் ஸ்பீட்ல ஓடுறாங்கன்னா, ஸோ இந்த 2 பேரும் இந்த ரேஸ்ல ஓடுனாங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஆள் வந்து இந்த ரேஸை முடிக்கும் போது, ஸோ ஸ்லோவால எங்க இருப்பாங்க, கரெக்ட்லி ஹாஃப் வே பாயிண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து 2x ஸ்பீட்ல ஓடுறாங்க, இவங்க வந்து x ஸ்பீட்ல ஓடுறாங்க. ஸோ கரெக்டா இவங்க போய் மிடில் போய் நிற்பாங்க. ஸோ இதுதான் நம்ம லாஜிக். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, delete the middle node of the linked list. ஸோ மிடில் நோட் கண்டுபிடிக்க ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து மிடில் போய் கரெக்டா உட்காரணும். ஸோ இதுதான் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபாஸ்ட் பாயிண்டர் கிரியேட் பண்ணி இந்த 2x ஸ்பீட்ல ஓடும், ஸ்லோ பாயிண்டர் வந்து x ஸ்பீட்ல ஓடும். ஸோ கரெக்டா ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்ல போய் ரீச் ஆகும்போது ஸ்லோ பாயிண்டர் வந்து அந்த மிட்வே லைன்ல போய் நிற்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரோட லாஜிக். இப்போ பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் சும்மா கான்செப்ட்ஸ் தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டா இந்த ப்ரோக்ராம் லாஜிக்ல போய் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்றோம்னா, வெறும் ஒரே எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக், ஹெட் ஹஸ் நோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் நன். ஸோ ஒரே எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்ல அதுதான் மிடில் நோடுன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ், சரியா? இப்போ பார்க்கலாம் ஆக்சுவல் ப்ரோக்ராம் லாஜிக். இப்போ என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இனிஷியலைஸ் ப்ரீவியஸ் ஆஸ் அ டம்மி பிஃபோர் ஹெட். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஒரு டம்மி நோட போய் கிரியேட் பண்றேன், சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கரண்ட் ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சால்வ் பண்ற ப்ராப்ளம். இப்போ செட் ஸ்லோ டு த ப்ரீவியஸ். இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து இந்த டம்மி நோடுக்கு பாயிண்ட் பண்ணும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த ஹெட் கரண்ட் ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். கரண்ட் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல, ஸோ 1க்கு பாயிண்ட் பண்ணும். இதுதான் ஹெட் பாயிண்டர்னு வச்சுக்கலாம், சரியா? இப்போ பார்க்கலாம், while fast and fast dot next exist. So fast exist ஆகணும், அதுக்கு வர நெக்ஸ்ட் நோடும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்பதான் இந்த ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் மூவ் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஃபாஸ்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்றோம்னா, மூவ் ஸ்லோ பை 1 ஸ்டெப். ஸ்லோ வந்து 1 ஸ்டெப்பால மூவ் பண்ணிட்டு, ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப்ஸால மூவ் பண்ணும், சரியா? மறுபடியும் பார்க்கலாம், ஃபாஸ்ட் இருக்கு, ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்டும் இருக்கும். இப்போ மறுபடியும் பண்ணும், ஸ்லோ வந்து 1 ஸ்டெப்பால மூவ் பண்ணிட்டு, ஃபாஸ்ட்டை வந்து 2 ஸ்டெப்ஸால மூவ் பண்றோம். இப்ப பார்க்கலாம், ஃபாஸ்ட் வந்து நன் ஆயிடுச்சு, ஓகே? அதனால இந்த வயல் ஸ்டெப்பை நம்ம கண்டினியூ பண்ண போறது இல்ல. இப்போ என்ன பண்ணும், வெறும் இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ற நெக்ஸ்ட் நோட டெலீட் பண்ணிடும். ஸோ அது என்ன பண்ண போறோம், ஸ்லோ பாயிண்டர் வந்து இந்த 2. ஸோ என்ன பண்ண போறோம், 2 டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ ரிமூவ் த நோட் ஆஃப்டர் சொல்லலாம். ரிமூவிங் லாஜிக் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இந்த 2 டாட் நெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகி இந்த 2 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம ஃபைனல் என்னவா இருக்கும், 1 2 4. இப்போ வந்து வெறும் இந்த ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஹெட் இங்கே ரிட்டர்ன் பண்ணனா நான் ஃபைனல் லிங்க் லிஸ்ட் வந்து 1 2 4. இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு பார்த்துடலாம். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டம்மி நோட கிரியேட் பண்ணுவோம், சரியா? அப்புறம் இந்த டம்மி நோட் மேல ஸ்லோவா போடுவோம், ஃபாஸ்ட் வந்து நான் ஹெட்ல போடுவேன். ஹெட் வந்து இங்க இருக்கு. இப்போ என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டும் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்டும் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டும் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், ரெண்டையும் 1 ஸ்டெப்பால மூவ் பண்ணுவேன், ஸ்லோ வந்து 1 ஸ்டெப்பால மூவ் பண்ணுவேன். மறுபடியும் பார்ப்பேன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்கா, டெஃபினட்டா இங்க இருக்கு. ஸோ என்ன பண்ணும், ஸ்லோ 1ஆல மூவ் பண்ணிட்டு ஃபாஸ்ட் வந்து 2 டைம்ஸ் மூவ் பண்ணும். மறுபடியும் பார்ப்பேன், ஃபாஸ்ட்டும் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்டும் இருக்கா, இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபாஸ்ட் வந்து 2 டைம்ஸ் மூவ் பண்ணிட்டு ஸ்லோ வந்து 1 டைமால மூவ் பண்ணும். மறுபடியும் பார்க்கலாம், ஃபாஸ்ட் இருக்கு, ஆனா ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இல்ல. சோ இந்த டைம்ல நம்ம இந்த வைல் லூப்பை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லோ பாயிண்ட் பண்ற நோட வந்து நோடோட நெக்ஸ்ட் நோட வந்து எலிமினேட் பண்ணணும். அது பண்றதுக்கு என்ன, ரொம்ப சிம்பிள், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் வந்து டெலீட் இங்க டெலீட் பண்ணிட்டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன ஃபைனலா கொடுக்கும், ஹெட் ரிட்டர்ன் பண்ணது 1 3 4 1 2 6. ஸோ பார்க்கலாம், பாருங்க, இதை டெலீட் பண்ண 1 3 4 1 2 6, அதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கோட். ஸோ இதுதான் எப்படி கோட்ல பண்ண போறது இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட குவிக்கா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இந்த பேஸ் கேஸ் இல்லைன்னா எட்ஜ் கேஸ் வந்து நான் செக் பண்ணும். வெறும் ஒரு நோடு வந்து அரேல லிஸ்ட்ல இருக்கும்போது அந்த நோடு தான் என்னோட அது டெலீட் பண்ற நோட். ஸோ அதுக்கு தான் ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லிடுவேன், அந்த நோட டெலீட் பண்றது சிம்பிளி ரிட்டர்ன் நல்னு கொடுத்துருவேன்.
இப்போ வந்து எட்ஜ் கேஸ ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மெயின் ப்ரோகிராம் உள்ள போக போறோம். டெலீட்டிங் த மிடில் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். ஸோ இதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டம்மி நோட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து லிங்க் லிஸ்ட்ல சேர்க்கணும் ஸ்டார்டிங்ல. ஸோ லிஸ்ட் நோட் previous is equal to new list node of -1. சரியா? இத பண்ணிட்டு prev டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ இது என்ன பண்றோம்னா ஒரு ப்ரீவியஸ் நோட கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டார்டிங்ல போட போறோம். எப்படி prev டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் கொடுக்க போறோம். இப்போ வந்து ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் நோட். ஸோ இப்போ 2 பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்றேன், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். சரியா? ஸ்லோ பாயிண்டர் வந்து எங்க உட்காரும்? ஃபர்ஸ்ட்ல அந்த ப்ரீவியஸ் நோட்ல போய் உட்காரும். லிஸ்ட் நோட் ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு prev அண்ட் லிஸ்ட் நோட் ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். சரியா? இப்போ வந்து நான் வந்து இந்த மூவ்மெண்ட் லாஜிக் பண்ணோம். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லிங்க் லிஸ்ட்ல மூவ் பண்ண போறேன். எப்போ டூ கண்டிஷன்ஸ் இருக்கு, வைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து வைல் ஃபாஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இது வந்து ட்ரூவா இருக்கும் போது நான் வந்து இதை வந்து லூப் பண்ண போறேன். சரியா? இப்போ எல்லா இட்டரேஷன்ஸ்ல என்ன பண்ணும்? ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 டைம்ஸ் மூவ் பண்ணும், ஸ்லோ வந்து 1 டைம் மூவ் பண்ணும். ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். ஸோ இந்த மூவ்மெண்ட் லாஜிக்கை முடிச்சு நான் என்ன பண்ணும், இந்த ஸ்லோ பாயிண்டர் பாயிண்ட் பண்ற நெக்ஸ்ட் நோட வந்து டெலீட் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஸ்லோ இஸ் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். அவ்வளவுதான். ஃபைனலா இது எல்லாமே முடிச்சு நான் என்ன பண்ணும், வெறும் ரிட்டர்ன் ஆஃப் ஹெட் கொடுத்துரும். ரிட்டர்ன் ஹெட். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து பைத்தன் கோடையும் பார்த்தலாம். பைத்தன் கோடும் எக்ஸாக்ட் சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HKS செக் பண்றோம். இஃப் நாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஸோ வெறும் ஒரு ஹெட் தான் இருந்துச்சுன்னா, என் லிங்க் லிஸ்ட்ல வெறும் ஒரு நோட் இருந்துச்சுன்னா, அந்த நோட வந்து டெலீட் பண்றதுக்கு நான் வெறும் ரிட்டர்ன் ஆஃப் நன் கொடுத்துறேன். அப்புறம் வந்து நான் டம்மி நோட வந்து கிரியேட் பண்ணி நான் லிங்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணேன். அதை எப்படி பண்ண போனா ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் நோட் ஒரு நோட கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இந்த லிங்க் ஹெட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் பாயிண்ட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிடுவேன். சரியா? அப்புறம் ஸ்லோ வந்து ப்ரீவியஸ்ல போய் உட்காருவேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபாஸ்ட் வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும் ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து இந்த மூவ்மெண்ட் கண்டிஷன் மூவ்மெண்ட் பண்றதுக்கு 2 கண்டிஷன் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு இருந்துச்சு. ஸோ வைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஸ்லோவை வந்து ஒரு நோடால மூவ் பண்றேன். ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். ஃபாஸ்ட் வந்து 2 நோட்ஸால மூவ் பண்ணுவேன் ஈச் இட்டரேஷன்ல. ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் 2x ஸ்பீட்ல மூவ் ஆகுது. அப்புறம் இந்த லூப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம இந்த கண்டிஷன் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும் போது நான் வந்து என்ன பண்ணலாம், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் நோட வந்து டெலீட் பண்ணும். ஸோ ஸ்லோவர் நோடோட இருக்கிற நெக்ஸ்ட் நோட டெலீட் பண்ணிட்டு அதை ஸ்கிப் பண்ணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். அது பண்ணனா இந்த ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்ல இருக்க நோட வந்து டெலீட் ஆகும். ஃபைனலா ரிட்டர்ன் ஆஃப் ஹெட் கொடுத்துறேன். அவ்வளவுதான். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக், டெலீட்டிங் த மிடில் நோட் ஆஃப் லிங்க் லிஸ்ட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து எப்படி இந்த ப்ராப்ளம் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்கன்னு ஐ ஹோப். ஸோ இந்த அப்படி ஆச்சுன்னா நீங்க வீடியோக்கு லைக்கும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு ஏதாச்சும் தோணுச்சுனா கமெண்ட் கொடுப்பாங்க. நான் கூடி சீக்கிரமா உங்களை வந்து இந்த லீட் கோட் 75 சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். Until then, keep coding and keep enjoying. பார்க்கலாம்.